வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமலாக்கத்துறை ஆதாரங்களில் முன்னுக்கு பின் முரண், பாயிண்டை பிடித்த நீதிபதி. செந்தில் பாலாஜி வழக்கில் திடீர் திருப்பம். அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் எம்எல்ஏவாக நீடிக்கிறார் என்று அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்ததால் தான் அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார் என்றும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் பென்டிரைவில் உள்ளது, அந்த ஆதாரங்களும் ஜோடிக்கப்படவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அதே போல சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு உள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 8 மாதங்களாக புழல் சிறையில் இருக்கிறார். செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் தலைமறைவாக இருக்கிறார். இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்த காரணத்தினால் தான் அவருக்கு ஜாமீன் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்தார் செந்தில் பாலாஜி. 3 முறை ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே போல உச்சநீதிமன்ற கதவுகள் வரை தட்டிவிட்டார். உயர் நீதிமன்றத்திலும் 1 முறை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அதே போல ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது முறையாக தாக்கல் செய்த மனு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக நீடிப்பது எப்படி என்ற கேள்விகளையும் எழுப்பினார். இதனையடுத்து தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. அவரது ஜாமீன் மனு மீண்டும் விசாரணைக்கும் வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் தருவதற்கு அமலாக்கத்துறை சார்பில் கடும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரேசன் அவர்கள் 2700 பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர் என்றும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என்ற விவரங்கள் பென்டிரைவில் உள்ளது, எந்த ஆதாரங்களும் ஜோடிக்கப்படவில்லை, 67 கோடி ரூபாய் வசூலித்தது தொடர்பான அனைத்து ஆதார ஆவணங்களும் சிறப்பு நீதிமன்றத்தால் சான்றளிக்கப்பட்டது உண்மை என்றும் ஆவணங்கள் என விளக்கினார். அதே போல செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லாவிட்டாலும் எம்எல்ஏவாக நீடிக்கிறார். ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தால்தான் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதனை அரசு உடனடியாக ஏற்றுக்கொண்டதிலிருந்து அவர் செல்வாக்கான நபர் என்பது தெளிவாகிறது. அதே போல சாட்சிகள் அச்சுறுத்தப்பட மாட்டார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது, மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிட்டார். அப்போது அமலாக்கத்துறை வாதத்துக்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் ஆரியாமா சுந்தரம் அவர்கள், அமலாக்கத்துறை தரப்பில் முன்வைத்த ஆதாரங்களில் முன்னுக்கு பின் முரண்பாடுகள் உள்ளது என்றும், வேலை வாங்கி தருவதாக 67 கோடி ரூபாய் வசூலித்து மோசடி செய்ததாக அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இல்லை என்றும் தெரிவித்து மூத்த வழக்கறிஞர் புலன் விசாரணை முடிந்துவிட்டதாக அமலாக்கத்துறையினர் கூறுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டார். அதே போல அமலாக்கத்துறை ஆதாரங்கள் சந்தேகத்துக்கு இடமானவை என்றும், செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை, நீண்ட காலம் சிறையில் உள்ள அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று நீதிமன்ற விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே போல அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உள்ளார். அதே போல செந்தில் பாலாஜி எந்த பக்கம் போனாலும் அவருக்கு அமலாக்கத்துறை கேட் போட்டு வருகிறது. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவரது எம்எல்ஏ பதவிக்கும் தற்போது செக் வைத்து உள்ளது அமலாக்கத்துறை. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.